டா வரிசை எழுத்துக்களை சரியாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். இது என்ன எழுத்து? டா. அடுத்து டா. அடுத்து டி. அடுத்து என்ன எழுத்து? டி. அதற்கு அடுத்து தான் டு. அதற்கு அடுத்த எழுத்து டு. ஒற்றை கொம்பு டா இருந்தால் என்ன சொல்லணும்? டே. இரட்டை கொம்பு டா இருந்தால் டே. ரெண்டு சுழி இருந்து வளைவு வரும்போது டை. ஒற்றை கொம்பு டா துணைக்கால் டோ. இரட்டை கொம்பு டா துணைக்கால் டோ. அடுத்த எழுத்து டவ். அடுத்து டா மேலே புள்ளி இருந்தால் இட். இப்போது இந்த டா வரிசையை எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டா வரிசை. இது டா, இந்த டா மேலே புள்ளி வச்சா இட்டு. இது டா, இந்த டா மேலே புள்ளி வச்சா இட்டு. ஐ எழுதிக்கலாமா? அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்போ டா வரிசை எப்படி எளிமையாக கற்றுக்கலாம்? ஆ டா, ஆ டா, ஆ டா. இதே ஆனா பக்கத்தில் என்ன போடணும்? துணை எழுத்து, துணைக்கால். ஆ டா, ஆ டா, ஆ டா. இ டி. கவனிக்கணும், டா போட்டாச்சு, வளைஞ்சு இப்படி வரணும், வளைஞ்சு இப்படி வரணும். இ டி, இ டி, இ டி. ஈ சுழிக்கணும் இல்லையா? டி, இ டி, இ டி, இ டி. உ டு. நடுவில் ஒரு நேர்கோடு போட்டோம், அதுக்கு நடுவில் இருந்து மேலே போகணும். உ டு, உ டு, உ டு. அதே நேர்கோடு நடுவில் இருந்து மேலே போய் ஒரு ரவுண்டு போடணும். உ டு, உ டு. டா டா, டி டி, டு டு. ஏ இருந்தால் என்ன பண்ணணும்? ஒற்றை கொம்பு. ஏ டே, ஏ டே. ஏன்னா என்ன போடணும்? இரட்டை கொம்பு. ஏ டே, ஏ டே, ஏ டே. ஐ டை. ரெண்டு ரவுண்டு போட்டு சுழிச்சு வளைஞ்சி வரணும். ஐ டை, ஐ டை, ஐ டை. ஓனா என்ன போடணும்? ஒற்றை கொம்பு, ஒரு துணைக்கால். ஓ டோ, ஓ டோ, ஓ டோ. ஓ என்ன வரணும்? இரட்டை கொம்பு, ஒரு துணைக்கால். ஓ டோ, ஓ டோ. ஔ டவ். ஒற்றை கொம்பு, லாமரையான எழுத்து. ஔ டவ், ஔ டவ். ஆ டா, ஆ டா, இ டி, இ டி. உ டு, உ டு. ஏ டே, ஏ டே. ஐ டை, ஓ டோ, ஓ டோ. ஔ டவ். டா டா, டி டி, டு டு, டே டே, டை, டோ டோ, டவ். டா மேலே புள்ளி வச்சா இட்டு.